சாதம். போதும்மா, போதும். டேய் கருணா, அதான் அவங்க வெளியில போயிட்டாங்கல்ல, நீ என் கூட மேல வந்து உட்காந்து சாப்பிடுற. ஆமா கருணா, அவங்க தான் வீட்ல இல்லையே, நீ மேல உட்காந்து சாப்பிட. வா கருணா. இல்லைங்கய்யா, எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மரியாதை. நான் கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். இந்தா. டேய் கருணா, அதான் சாப்பாடு வச்சுட்டாங்கல்ல, அப்புறம் என்ன யோசனை? சாப்பிடுறா. அண்ணனாம்ட, யாருக்கு யார் அண்ணன்? சாரிண்ணே, ஏதோ தெரியாம பண்ணிட்டேண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. இனிமே உங்களை கேட்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேண்ணே. ஏய் கருணா, சாப்பிடாம நீ எங்க எழுத போற? என்ன கூப்பிட்டு கருணா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். யாரா? இன்ஸ்பெக்டர். சரி, என்னன்னு கேளு. ஹலோ சார், கதிரோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் சரண்டர் ஆனால, அவங்ககிட்ட அந்த கொலகாரனை பத்தி விசாரிக்க கிருபா சார் சொன்னார். ஏதாவது தகவல் படிச்சதா? சார் விசாரிச்சேன். அந்த பையனுக்கு கொலகாரனை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை சார். ஆனா அவனுக்கு ஒருத்தி மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்றான் சார். யாரு? சார், செத்து போன கதிருக்கு ஏதோ ஒரு கீப் இருந்துச்சான் சார். கொலை நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணு கதிரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து போனதா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க. ஆனா போலீஸ் ரெக்கார்ட்ல இது வரைக்கும் அப்படி ஒரு ஆங்கிள் விசாரிக்கவே இல்லை சார். சரி, நான் கூப்பிடுறேன். ஓகே சார். டே திவா, அண்ணா, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமாடா? அண்ணா எனக்கு தெரியலண்ணே. அவனுக்கு வேற பொண்ணோட தொடர்பு இருக்கு. ஆனா அவ யாரு என்னன்னு தான் தெரியலண்ணே. டேய், அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக துப்பு கொடுக்குறத பார்த்தா இவன் நம்ம கிட்ட இருந்து இன்னும் பணத்தை பிடுங்கிறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரி தோணுது. நீ என்ன பண்ணுறனா, அவன்கிட்ட ஒழுங்காக கொலைகாரன் யாருன்னு விசாரித்து ஆளை காமிச்சிட்டு மீதி பணத்தை வாங்கி சொல்லு. என்ன? சரி சரி. மா சீதாலட்சுமி, கருணாவுக்கு இந்த வீட்டுல நடக்கிற அநியாயத்தை பார்த்து நீ என் மேல கோபமா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவனை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கான உரிமை இந்த வீட்டுல எனக்கு இல்லை. அப்படி நான் சொல்லிட்டா அவன் உயிருக்கு மற்ற பசங்களால என்ன ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு கருணாவோட உயிர் முக்கியம், உயிர் முக்கியம். ஆனா ஒண்ணுமா, கருணாவை நான் இந்த வீட்டுல இதே நிலைமையில இருக்க விட மாட்டேன். அவனுக்கு இந்த வீட்டுல இருக்கிற உரிமையையும் மரியாதையும் வாங்கி கொடுத்துட்டு தான் நான் போய் சேருவேன். அதுதான் நீ நானும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு
நான் கொடுக்கிற மரியாதை இப்படி இருக்கிறவங்க எப்படி உன்னை விட்டு கொடுப்பாங்க? அவங்களும் இதை நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பாங்க. நீ வேணா பாரு, அவங்களே உன்கிட்ட வந்து பேசுவாங்க. இந்து 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 நீரு, நான் போய் பாக்குறேன். அக்கா, என்னக்கா இந்த நேரத்துல? கர்ணா இருக்கானா இந்து? உள்ளதாக்கா இருக்கான். பேசணுமா? சரி வாங்க. அண்ணி சொல்லுங்க அண்ணி. கர்ணா, காலையில நீ ஸ்டேஷன்ல இருந்து வந்ததும் உன்னை கவனிக்க முடியல. பத்தாததுக்கு நாங்க சமைச்ச எதையுமே நீ சாப்பிடாம வந்துட்ட. அது என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குப்பா. என்ன இருந்தாலும் மாமா உன்னை அப்படி திட்டி இருக்க கூடாது. நீ எதையும் மனசுல வச்சுக்காத என்ன? ம் சரிங்க அண்ணி. நடந்ததெல்லாம் நினைச்சு என் மனசு கேட்கல. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு மாமாக்கு தெரியாம வந்தேன். மாமா கவனிக்கிறதுக்குள்ள நான் திரும்ப போகணும். நீ மாமா கிட்ட நான் வந்தத சொல்லிடாத என்ன? ஆ. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ம். பாத்தியா, நான் தான் சொன்னல, அவங்களே வந்து பேசுவாங்கன்னு. இந்து 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 இரு. இந்து கர்ணா அக்கா, இருக்கா? உள்ளதான் இருக்கா? தள்ளு 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 தள்ளு. கர்ணா, என்ன நீ இதெல்லாம்? எத என்னவா? நல்லா கேட்டப்போ உனக்கு பிடிக்குமேனே ஆசை ஆசையா பாயசமும் அல்வாவும் செஞ்சு வச்சிருந்த. நீ ஒரு வாய் கூட சாப்பிடாம கிளம்பி வந்துட்டா. இந்தா இப்ப சாப்பிடு. அதான் சொல்றாங்கல்ல, சாப்பிடு.